சூட்சமம் சுத்தப்படுத்துதலும் சக்தி செலுத்துதலும். இந்த சூட்சமத்தை சுத்தப்படுத்துவது எப்படி? நாம் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா ஒரு கை வலின்னு நினைக்கிறோம், கையில் ஒரு வீக்கம் வலி இருக்குது. இந்த வலியை போக்க வேண்டும். அப்படியானால் அவருக்கு எப்படி சுத்தப்படுத்தி சக்தி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். சூட்சம சக்தி எல்லோருக்கும் நல்ல கவராக இருக்கிறது. அதே சமயத்தில் சில இடங்களில் பிளவுகள் தேக்கங்கள் இருக்கும் பொழுது நோய் கிருமி உள்ளே போகுது. அதை எப்படி நாம் நம்முடைய சக்தியால் விளக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்பொழுது ஒருவருக்கு சக்தி ஊட்ட வேண்டியது இருக்கிறது, அவருக்கு இந்த இடத்தில் ஒரு வலி இருக்கிறது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் உப்பு நீரால் அவரது கையை கழுவ வேண்டும். உப்பு நீரால் கழுவும் போது எக்ஸ்ட்ரா எனர்ஜி, நம் தேவைக்கு அதிகமான தேக்கங்கள் இருந்தால் அது சரி வரும். இதை வைத்து தான் அந்த காலத்து பெரியவர்கள் அடிபட்டா அந்த காயத்துக்கு உப்பு பொட்டனம் கட்டி ஒத்தனம் கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம இப்போ செய்கிறது இல்லை, அந்த காலத்து அதுதான். அப்போது இந்த உப்பை இந்த சக்தி செலுத்துபவரும் தன்னுடைய கையை உப்பு நீரால் நன்றாக கழுவி இருக்க வேண்டும். கழுவி சுத்தப்படுத்தலைன்னா இந்த இடத்துல வலி இருக்கிறது, அந்த வலியை போக்க வேண்டும். அப்போ இந்த சூட்சம சக்தி பெற்றவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதிலிருந்து ஒரு 30 தடவை தன்னுடைய கையால் இப்படி நீவி விட வேண்டும். தொடக்கூடாது, அதுக்கு பக்கத்துலேயே இப்படி விலக்கி விடணும். சூட்சமும் ஒரு அங்கலத்துக்கு மேலே இருக்கும், அதை கவனித்து நம்ம கையில் ஆறாக இருக்கும். நம்முடைய சக்தி மையங்கள் நமக்கு ஜாஸ்தியாகும் போது கையில் விரல்லையும் சக்தி இருக்கும், அதை கொண்டு இப்படி அகற்றி விட வேண்டும். இப்படி 30 தடவை, இப்படி 30 தடவை அப்படி அகற்றி விட்டுட்டு, சூட்சமம் கொடுப்பவர் செருப்பு போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா பூமியிலிருந்தும் அந்த சூட்சம சக்தி வருது, காற்றிலிருந்தும் அந்த சூட்சம சக்தி வருது. இவருக்கு மனசை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த இடத்தில் சக்தியை செலுத்த வேண்டும். ரொம்ப தொடரணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு அங்கலம் தள்ளி அப்படியே வச்சுருந்து மனசை கான்சன்ட்ரேஷன் பண்ணி சக்தி கொடுக்க வேண்டும். அப்படி சக்தி கொடுக்கும்போது நம்மிடம் உள்ள சக்தியும் அவரிடம் போகும். மேற்கொண்டு பூமியிலிருந்து நம் காலில் அந்த சக்தி எடுக்கப்பட்டு வரும். சில சமயங்களில் சில பேருக்கு சக்தி ஊட்டும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு கையை இப்படி வைத்து கொள்ள வேண்டும், ஒரு கையை அவரது இந்த சக்கரங்களில் கொடுக்கும்போது இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து சக்தியை பெற்று நாம் இங்கு கொடுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்தவ மதத்தில் உயிர்த்த ஆண்டவர் சிறுவத்தை பார்த்துருப்பீங்க. கை இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், கீழே கை இப்படி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சக்தியை இங்கேருந்து வாங்கி உனக்கு சக்தி கொடுப்பதாக அர்த்தம். நிறைய இதில் நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான அடையாளங்கள். இங்கேருந்து சக்தி போகிறது, எடுக்கப்படுகிறது, இங்கேருந்து கொடுக்கப்படுகிறது. ஆக இப்படியே தான் நான் ஒவ்வொரு பாகத்திற்கும் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ மதத்தில் இந்த தீர்த்தம் தெளிப்பார்கள். தீர்த்தத்தில் என்ன இருக்கிறது? உப்பும் தண்ணீரும் இருக்கிறது. தண்ணீர் எக்ஸ்ட்ரா எனர்ஜிகளுக்கு, உப்பு சிதைக்கு. ஆக அவர்கள் பலன் பெறுகிறார், மக்கள் பலன் பெறுகிறார்கள். அவர்களுக்கு தெரியாமலே அவங்க சுகமாக. அதே மாதிரி சாம்பிராணி போடுறோம். சாம்பிராணி போடுறதுல என்ன இருக்குது? அதிலிருந்து கிருமிகளை நீக்கக்கூடிய சில கிருமிகளை நீக்கக்கூடியது இருக்குது. அதனால் அந்த சாம்பிராணி வாடை நம்ம இது நல்லா நுகரும் பொழுது நம் உடலில் உள்ள நோய்கள் சுகமாகின்றன. ஆக நாம் நம்முடைய சூட்சமம் இருக்கிறது என்று நாம் நினைத்து அந்த சூட்சமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், நம் முன்னோர்கள் இதுக்கு மறைமுகமான என்னென்ன காரியங்கள்லாம்
சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுக்கு மருத்துவமனை போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களது வீட்டிலேயே உங்களாலேயே உங்கள் நோய் சுகப்படுத்தப்படும், எந்த மருந்தும் இல்லாமல். ஆகவே இதை கொஞ்சம் கவனித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுபவத்துக்கு கொண்டு வந்தால் நீங்கள் மருத்துவருக்காக செலவழிக்க வேண்டிய செலவு குறையும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.